இன்ட்ராடே ட்ரேடிங்ல ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பைன் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ட்ரை பண்ணி இன்னமும் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்டட் ரிசல்ட்ஸ் நீங்கள் நினச்ச அளவுக்கு வந்துச்சுன்னா லைவ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ரூல் பேஸ்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல், ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹை ஆர் லோ ஆர் க்ளோஸ் இந்த பிளேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஹை லோ க்ளோஸில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட். இதில் ஏதாவது ஒரு விஷயம் அந்த பிளேஸில் நடக்கணும். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன். நம்ம பை பண்ண போகிறோம்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஆர் மார்னிங் ஸ்டார், அது ஏதாவது ஒரு பின்பார் இருக்கணும். இதே நம்ம செல் பண்ண போகிறோம்னா ஈவினிங் ஸ்டார், பேரிஷ் பின்பார் ஆர் பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஆர் சார்ட் பேட்டர்ன் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் அது ரிலேட்டடான டீட்டெயில்டு வீடியோ ஃப்யூச்சரில் போடுறேன். இப்போ வாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களோட ஃபோக்கஸை இந்த இடத்துல வைங்க. நம்ம கேண்டில் பை கேண்டில் ரெஃபர் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் இதுதான் ப்ரீவியஸ் டேவோட லோ. 27th மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, ப்ரைஸ் அதுக்கு முந்தின செஷனில் ட்ரேட் ஆன ஜோனை தான் ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் அண்ட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ப்ரைஸ் நல்ல பேரிஷாக மூவ் ஆயிருக்கு. பட் புல்ஸ் அகைன் என்ட்ரு ஆகிட்டு மார்க்கெட்டை ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் இந்த ஜோனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் இப்போ ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட இருக்கு. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதாவது சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் இருந்திருக்கு. அகெயின் ப்ரைஸ் ஃபர்தராக மேலே புஷ் பண்ணிட்டு இங்கே நம்மளுக்கு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் இருந்திருக்கு. தேர்ட் ரூல் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்ஸில் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். ஸோ நம்ம இங்கே ட்ரேடில் என்டர் ஆகலாம். அண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே, அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வச்சுக்கலாம். நான் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வச்சுருக்கேன். அண்ட் என்னோட எக்ஸிட் பார்த்தீங்கன்னா, அதாவது டார்கெட் எக்ஸ்ட்ரீம் டே லோ இல்லாமல் சம்வேர் இந்த கேண்டிலோட பாடி கிட்ட வச்சுருக்கேன். இப்போ ட்ரேட் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்ப்போம். புல்லிஷ் மூவ் இருந்திருக்கு அண்ட் நம்மளோட டார்கெட் இங்கே ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரேடில் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ப்ரைஸ் அதுக்கப்புறம் புல்லிஷாக மூவ் ஆகிருக்கு. அகெயின் டே ஹை, அதாவது ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட வந்திருக்கு, ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இங்கே நம்ம ட்ரேட் எடுப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸை ப்ரைஸ் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த லெவல் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவலை ப்ரைஸ் ஆல்ரெடி 3 டைம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஒன்ஸ், ட்வைஸ் அண்ட் த்ரைஸ். நம்ம தேர்ட் டச்சில் தான் ட்ரேட் எடுத்திருந்தோம். அகெயின் இது 4th டைம் டெஸ்ட் பண்ண வந்திருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரேக்கிங் திஸ் லெவல் இஸ் ஹையர். அதனால நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு. ப்ரைஸ் நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஜோன், அதாவது ஒரு கீ ஏரியா இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட், இந்த மாதிரி லெவலில் ப்ரைஸ் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணுச்சுன்னா அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான
வாய்ப்பு அதிகம். இது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆர் கீ ஏரியாவை நீங்க வந்து ஒரு பிரிக் வால் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு செவத்தை சுத்தியில வச்சு மல்டிபிள் டைம்ஸ் அடிச்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு லெவல்ல உடைய தான் செய்யும். கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபேக் அவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் லெவல் கிட்ட வந்திருக்கு, அதாவது ப்ரீவியஸ் டே லெவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணணும். ஸோ என்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல புல்லிஷ் மூவ் இருந்திருக்கு. பட் அது கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஃபேக் மூவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபோமோவில் இந்த இடத்துல பை பண்ணவங்கலாம் என்ன இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் பயந்துட்டு இருப்பாங்க, விச் இஸ் அ சைன் ஆஃப் ஃபால்ஸ் பிரேக் அவுட். பட் நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷாக இருந்திருக்கு. அண்ட் தென் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக மூவ் ஆகிருக்கு. அண்ட் அகெயின் இந்த ப்ரீவியஸ் டே ஹையை ப்ரைஸ் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு கன்சாலிடேஷன் இருந்திருக்கு. அண்ட் அகெயின் ப்ரைஸ் இந்த ப்ரீவியஸ் டே ஹையை டெஸ்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு லெவலை மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணால் அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு. அது இங்கே நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிருக்கு. நமக்கு இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம இந்த ட்ரேடை எடுக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே வச்சுக்கலாம். ஆர் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வச்சுக்கலாம், இல்லை இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலேயும் வச்சுக்கலாம். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டார்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டே லோ இல்லாமல் சம்மர் இந்த பாடி கிட்ட. ஸோ இந்த ட்ரேட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இனிஷியலாக ஒரு புஷ் இருந்திருக்கு. பட் அகெயின் புல்ஸ் மார்க்கெட்டில் என்டர் ஆகிட்டு மேலே கொண்டு போயிருக்காங்க. ப்ரைஸ் அகெயின் பேரிஷாக இருந்திருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. சம்வேர் நம்ம டார்கெட் கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் டே என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சேமஸ் இந்த டே மாதிரி ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அகெயின் சொல்கிறேன், ப்ரீவியஸ் டே ரேஞ்சுங்கிறது முந்தின நாள் மார்க்கெட் ட்ரேட் பண்ண ரேஞ்சு தான் ப்ரீவியஸ் டே ரேஞ்ச். ப்ரைஸ் ஓப்பன் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டிலாக இருந்திருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பேரிஷாக மூவ் ஆயிருக்கு. ஃபர்தராக மூவ் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸ் இங்கே வந்து ப்ரீவியஸ் டே லோ, இதுதான் ப்ரீவியஸ் டேவோட லோ. அண்ட் அந்த இடத்துல வந்திருக்கு, பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. இங்கே நம்ம செல் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் டே ஹைக்கு மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஃபர்தராக அப்சர்வ் பண்ணுறோம். வெரி நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருந்திருக்கு, விச் ஐ கன்சிடர் அஸ் ஃபேக் அவுட். ஸோ இந்த இடத்துல நம்ம ரூல்ஸை அகைன் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே லெவல்ஸ்க்கு கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணணும். இந்த இடத்துல ப்ரைஸ் சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல ஃபேக் அவுட்டை கன்சிடர் பண்ணி ட்ரேடில் என்ட்ரு ஆகுவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு பிலோவில் வச்சுட்டு என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டே ஹை, எக்ஸ்ட்ரீம் டே ஹைக்கு இல்லாமல் இந்த கேண்டிலோட பாடிஸ்க்கு கிட்ட வச்சிடுவேன். இந்த ட்ரேட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்ப்போம். வெரி நெக்ஸ்ட் கேண்டில்ஸே நல்ல புல்லிஷ் மூவ் இருந்திருக்கு. அண்ட் அகெயின் பேர்ஸ் என்ட்ரு ஆயிருக்காங்க. ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. ஃபைனலாக நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஹிட் ஆகிட்டு அகெயின் ஃபர்தராக மூவ் ஆயிருக்கு. நல்ல மூவ் இருந்திருக்கு.
பட் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம டார்கெட்டை ஹிட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் 10% மேலே போனாலும் நம்மளுக்கு அது தேவையே கிடையாது. நம்ம டார்கெட் ஹிட் ஆச்சா இல்லை நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா, இது மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம். ப்ரைஸ் வந்து நல்ல மூவ் இருந்திருக்கு, பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரேட் என்ட்ரிஸ் எதுவுமே கிடையாது. இங்கே அகெயின் ஒரு பிரேக் அவுட் இருந்திருக்கு. இது நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு ரீடெஸ்ட் கிடைச்சா நம்ம ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ரீடெஸ்ட் கிடைக்கல, டே எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேடை நம்ம எடுக்க போகிறதில்ல. டோட்டலாக நம்ம 3 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம் இது வரைக்கும். 3 ட்ரேட்ஸுமே ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ப்ரைஸ் அகெயின் ப்ரீவியஸ் டே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ரொம்பவே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கிட்ட ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு புல்லிஷ் மூவ் இருந்திருக்கு. அண்ட் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக நல்ல மூவ் ஆயிருக்கு. அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்ல மூவ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகிருக்கு. நம்மளோட ரூலை இங்கே மீட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் டே ஜோன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆகிடுச்சு. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ரீடெஸ்ட்க்கு வந்து சப்போர்ட் ஃபேஸ் பண்ணுச்சுன்னா நம்ம பை பண்ண ட்ரை பண்ணலாம். வாங்க பார்ப்போம். ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் கிட்ட வந்திருக்கு அண்ட் ஒரு பின்பார் கேண்டில் இருந்திருக்கு, ஐ மீன் இன்வெர்டட் ஹேமர். இப்போ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கிடைச்சா நம்ம ட்ரேடில் என்டர் பண்ணலாம். எஸ், இந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல புல்லிஷ் கேண்டில் இருந்திருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா விக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கேண்டிலை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் ஓப்பன் ஆகிட்டு பேரிஷாக மூவ் ஆகிருக்கு. அகெயின் புல்ஸ் உள்ளே என்டர் ஆகிட்டு மார்க்கெட்டை நல்லா புஷ் பண்ணியிருக்காங்க. இந்த லெவலுக்கு ப்ரைஸ் போயிட்டு அகெயின் பேர்ஸ் மார்க்கெட்டில் என்டர் ஆகி ப்ரைஸை நல்லா புஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டில் புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும் பேர்ஸ் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் இந்த கேண்டிலோட பாடி சைஸ்க்கு ரிஜெக்ஷன் மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி ட்ரேட் கிடையாது. இதே இந்த கேண்டில் நல்ல புல்லிஷாக க்ளோஸ் ஆகிட்டு இந்த லெவலில் விக் மேலே இருந்துச்சுன்னா நான் இந்த ட்ரேடில் கண்டிப்பாக என்ட்ரு ஆகிருப்பேன். ஆனால் இங்கே என்ன சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா பாடியை விட விக் வந்து பெருசாக இருக்குது. ஸோ நான் இந்த ட்ரேடை எடுக்க மாட்டேன். ஃபர்தராக வெயிட் பண்ணலாம். மேபி ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் வந்து வாவ் நல்ல பேரிஷ் மூவ் இருந்திருக்கு. ரொம்பவே வோலட்டைலான கேண்டில் இது. இந்த மாதிரி கேண்டில்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ எப்போயாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரே ஒரு சஜஷன் சொல்லிக்கிறேன். உங்களோட சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிவிட்டு அந்த டேவில் பிரேக் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி கேண்டில் ஃபால் ஆச்சுன்னா அதோட ரெக்கவரி ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். சடனான ஸ்பைக்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி டேலாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஒரு ட்ரேடராக உங்களுக்கு எந்த ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு தெரியறத விட எந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணால் மட்டுமே ப்ராஃபிட்டபுளாக லாங் டேர்மில் இருக்க முடியும். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராச்சும் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நினச்சதை விட ரொம்பவே லெங்க்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸை குயிக்காக நம்ம பார்க்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்க அக்ரெசிவான ரெக்கவரி இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டேஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அவுட் சைட் த ப்ரீவியஸ் டே ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்ச் ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்கு வெளியே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்
மீட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். ப்ரைஸ் வந்து நம்ம ஜோனுக்குள்ளே வரலை. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் நல்ல பேரிஷ் மூவ் இருந்திருக்கு. நம்ம ரூல் ஏதாச்சும் மீட் ஆகுதா அப்படின்ட்டு பார்ப்போம். இங்கே வந்து பிரேக் அவுட் இருந்திருக்கு. இந்த பிரேக் அவுட்டில் டைரெக்டாக என்ட்ரு பண்ணுவோன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஈவன் தோ ப்ரைஸ் வந்து நல்ல ரேஞ்சுக்கு அப்புறம் தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இந்த பிரேக் அவுட் நம்மளால் என்ட்ரு ஆக முடியாது. நம்ம ஏதாச்சும் ஒரு ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணலாம். ஸோ தட் நம்மளோட செகண்ட் ரூல் மீட் ஆகும். வாங்க பார்ப்போம். ப்ரைஸ் வந்து அகைன் ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேரிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த ட்ரேடில் என்ட்ரு ஆகலாம். இங்கே வந்து நீங்கள் செல் பண்ணலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோக்கு, அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்கு மேலே வச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ, எக்ஸ்ட்ரீம் லோ இல்லாமல் இந்த பாடிஸை டச் பண்ணுற மாதிரி டார்கெட்டை வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். நம்ம சைடு மூவ் ஆகிருக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அவ்வளோதான் காய்ஸ். ப்ரீவியஸ் டே லெவல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.